இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு மைனிங்கை பற்றின ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் நிறையவே கிடைக்கும். இதில் டீட்டெயிலாக நான் சொல்லித் தருவேன். அப்புறம் இந்த சேனலில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மைனிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷாய் மைனிங். இன்றைக்கி என்னோடய மைனிங் இருக்குது எப்படி நான் பில்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் முதல்ல என்னோடய மைனிங் ரிக்குக்கு 2 கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு, கிராஃபிக்ஸ் கார்டு GPU அப்படின்னு சொல்லுவோம், கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். ஸோ 2 கிராஃபிக்ஸ் கார்டு 2 GPU வச்சு நான் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது ரேடியான் RX 6800 XT. இதோட ஒரு AMD கிராஃபிக்ஸ் கார்டு. நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டில் 2 பிராண்ட்ஸ் இருக்குது, ஃபேமஸான பிராண்ட் Nvidia AMD. இது 2 தான் வந்து கிராஃபிக்ஸ் கார்டில் 2 காம்படிட்டர்ஸ். ஸோ ஓகே, Nvidia AMD எனக்கு 2 டிஃப்ரென்ஸ்னால் டீட்டெயிலாக போனால் தான் அது டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2 வேறு பிராண்ட், 2 பேரும் ஓன் அவங்களுக்கு நான் சீரியஸான ஏகப்பட்ட கிராஃபிக்ஸ் கார்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறையவே இருக்குது. Nvidiaவில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நிறையவே Nvidiaவை பற்றின கைட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நிறையவே ஆன்லைனில் கிடைக்கும். நம்ம ஓவர் கிளாக் அப்படின்னு பண்ணுவோம், அது என்னென்னு நம்ம இந்த ஃபியூச்சரில் நான் சொல்லுவேன் டெக்னிக்கலாக. ஸோ ஓவர் கிளாக்கிங் வந்து Nvidiaவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நிறைய கைட்ஸ் இருக்கும் AMD கம்பேர் பண்ணும்போது. மற்றபடி வந்து Nvidiaவில் நிறைய கிரிப்டோ கரன்சி மெயின் பண்ணுறதுக்கான சப்போர்ட் இருக்குது. கிரிப்டோ கரன்சி நான் சொல்லியிருக்கேன், ஏகப்பட்டது இருக்குது. 1000க்கும் மேலப்பட்ட கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. எத்தீரியம் மாதிரி, ஃப்ளெக்ஸு, ரேவன் காயின், ஃபீரோ அப்படி சொல்லி கான்ஃப்ளெக்ஸ் ஏக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சியும் ஒவ்வொரு அல்காரிதம் யூஸ் பண்ணணும். ஒரு கிரிப்டோ கரன்சி மைன் பண்ணுறதுக்கு அதுக்கான ஸ்பெசிஃபிக் அல்காரிதம் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு சப்போர்ட் பண்ணணும். ஸோ Nvidia நிறையா கிரிப்டோ கரன்சியோட அல்காரிதம் சப்போர்ட் பண்ணும். AMD கம்பேர் பண்ணும்போது AMDயும் நிறைய சப்போர்ட் பண்ணுது. அதை கம்பேர் பண்ணும்போது Nvidia இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணுது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம எல்லாருமே மைண்ட் பண்ண போகிறது எத்தீரியம் தான். மற்ற கிரிப்டோ கரன்சிலாம் எத்தீரியம் எப்படி பிட்காயின் ஒரு லெவலை தாண்டி மைண்ட் பண்ண முடியாது போச்சோ, அதே மாதிரி எத்தீரியம் ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் அடுத்த காயின் போவாங்க. ஆனால் இப்போதைக்கு ப்ராஃபிட்டபுளாக அதிக லாபம் தரக்கூடியதாக இருக்குது வந்து எத்தீரியம் தான். ஸோ எத்தீரியம் நான் மைண்ட் பண்ணுறதுனால Nvidia AMD எதுவுமே 2மே ஓகே தான். நான் 2மே சப்போர்ட் பண்ணுவோம், 2மே எத்தீரியம் மைண்ட் பண்ண முடியும். இன்னும் AMDயில் ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா, Nvidiaவோட பவர் கரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணும் நிறைய மாடலில் பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து நீங்கள் கரண்ட் பில்லு கம்மியாகும், உங்கள் லாபம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். Nvidia வந்து நிறைய மாடல் வந்து நிறையா பவரை யூஸ் பண்ணுது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது AMDயோட சில மாடல்ஸ் வந்து சில கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் கொஞ்சம் கரண்ட் தான் யூஸ் பண்ணும். ஸோ அது கரண்ட் பில்லு உங்களுக்கு கம்மியாகும்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைனிங் ரொம்ப ஃபேமஸான டைமில் கிராஃபிக்ஸ் கார்டோட ரேட் ரொம்ப கூடிடுச்சுன்னா டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. நிறைய பேர் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து 20, 30, 40, 50 கிராஃபிக்ஸ் கார்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மைனிங்காக. ஸோ எவ்வளோ கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருக்கோமோ அவ்வளோ நம்மளுக்கு லாபம், பேசிவ் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறையா வாங்க ஆரம்பித்தோடனே டிமாண்ட் அதிகமாகணுன்னா கிராஃபிக்ஸ் கார்டோட கடையில் உள்ள குவான்டிட்டி ஷாப்பில் வந்து சப்ளை கம்மியாயிடுச்சு. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக சிலிக்கான் ஷார்ட்டேஜ்னு வந்துச்சு. ப்ராசஸராக இருக்கட்டும், இது மாதிரி GPUவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நம்ம சிலிக்கான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்பெசிஃபிக் சிலிக்கான் ஷார்ட்டேஜ் வந்துச்சு. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சிலிக்கான் ஷார்ட்டேஜ் சொல்லி. 2018, 19 அந்த டைம்லாம் வந்துச்சு. இப்போ ரொம்ப பீக்காகி போயிட்டுருக்கு. ஸோ அதனால நிறைய கிராஃபிக்ஸ் கார்டை அவங்களால இந்த Nvidia இருக்கணும், AMD இருக்கணும், யாராலையுமே கிராஃபிக்ஸ் கார்டு நிறையா ப்ரொடியூஸ் பண்ண முடியல அந்த சிலிக்கான் ஷார்ட்டேஜ்னால. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி அதே டைமில் இவங்க ஒரு பக்கம் மைனஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களும் 40, 50, 100ன்னு சொல்லி கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினதுனால அதோட ரேட், கிராஃபிக்ஸ் கார்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூடிடுச்சு. MRP ரேட்டோட MRP 30K இருக்கும். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா, அமேசானில் பார்த்தீங்கன்னா 30K உள்ள MRP போட்ட கிராஃபிக்ஸ் கார்டு 1 lakh rupees, 1,20,000, 1.2 lakh, 1.5 lakh அது வரைக்கும் போகுது. அந்த மாதிரி 50,000, 50K, 60K உள்ள கிராஃபிக்ஸ் கார்டு 2 lakh வரைக்கும் போகுது. அந்த மாதிரி ட்ரிபிள் 3 times 4 times ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது Nvidia என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதல்ல LHR அப்படின்னு ரிலீஸ் பண்ணான். ஏன்னா கேமர்ஸ் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, மைனிங்காகவே எல்லோரும் வாங்கிடுறாங்க. இங்கே கேமில் ஆடுறவங்க கேமர்ஸ்க்கு அந்த கிராஃபிக்ஸ் கார்டு, கேமுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் கிராஃபிக்ஸ் கார்டை. ஸோ அவங்களால ஈஸியாக வாங்க முடியதில்லை. மைனஸ் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறதுனால எவ்வளோ ரேட் கொடுத்தனாலும் வாங்கிடுவாங்க. கேமர் அப்படி கிடையாது. ஒரு 30,000 கார்டை அவங்க 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு வாங்கவும் கஷ்டமாக இருக்குது. ஸோ கேமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால Nvidia என்ன பண்ணான்னா, இந்த மாதிரி மைனிங் அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறைக்கிற மாதிரி ஒரு லாக் வச்சு லேட்டஸ்ட்டாக வந்து
3060 3070 அப்படின்னு வந்த கார்டு மாடல்ஸ்லாம் என்ன பண்ணிட்டான்னா எல்ஹெச்ஆர் அப்படிங்கிற மாடல் ரிலீஸ் பண்ணான். என்ன பிரச்சனைனா அந்த கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நார்மலாக எவ்வளோ லாபம் எவ்வளோ எத்திரியம் மைன் பண்ண எவ்வளோ வருமோ அதோட ரொம்ப கம்மியாக ஹாஃப் கட் பண்ணி இப்போ நம்ம அதை வச்சு ஒரு நாளைக்கு $10 சம்பாதிச்ச இடத்துல 5 தான் வரும். $5 சம்பாதிச்ச இடத்துல $2 அப்படி ஹாஃபாக கட் ஆச்சு. அதனால வந்து மைனிங் பண்ணுறவங்க அந்த கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறது கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு அதுக்காக Nvidia அப்படி பண்ணலாம். ஸோ AMDயில் அந்த மாதிரி வரலை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் AMD சூஸ் பண்ணேன். அப்படின்னா எல்ஹெச்ஆர் அப்படிங்கிற வெர்ஷன் எல்ஹெச்ஆர் எங்கேயா பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம் லோ ஹேஷ் ரேட், ரொம்ப கம்மியான லாபம் தரும். அது நான் எல்ஹெச்ஆர் அதாவது நார்மலாக உள்ளது இருக்கும். ஆனால் நார்மலாக உள்ளது நீங்கள் எங்கேயுமே ஆன்லைனில் கிடைக்காது. அது ரொம்பவே ரேட் வச்சுருப்பாங்க. ஜென்ரலாக கிடைக்கிது எல்ஹெச்ஆர் தான் கிடைக்கிது இப்போது. ஆனால் AMDயில் அப்படி இல்லாதனால ஸோ நான் அந்த ஒரு ரீசனுக்காக தான் அதுவும் அண்டு பவர் கன்சம்ஷன் கரண்ட் ரொம்ப கம்மியாக எடுக்குறதுக்காக AMD நான் சூஸ் பண்ணேன். இதில் நான் சூஸ் பண்ண மாடல் வந்து லேட்டஸ்ட்டாக வந்தது. AMDயில் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கிறது Nvidia RX 6900 XT. அது நான் அதுக்கு முந்தின ஒரு ஸ்டெப் முந்தின Nvidia RX 6800 XT வாங்கியிருக்கேன். ஏன்னா மைனிங் கேமிங் மற்ற இதில் வேணால் அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். மைனிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த 6900 XTக்கும் 6800 XTக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. அது இதோட ரொம்பவே ரேட்டு கூட 6900. அதனால் நான் 6800 XT சூஸ் பண்ணியிருக்கேன். 2 கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கியிருக்கேன். இந்த 2 கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு நான் மைனிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது அந்த செட்டப் உங்களுக்கு காமிக்கிறேன்.